வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல அக்கௌண்டிங்ல எப்படி ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், எப்படி ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும், தென் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணணும், அதுவும் நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அந்த சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறோம், தென் அந்த பர்ச்சேஸ் என்ட்ரிலையும் எப்படி நம்ம கிரியேட் பண்ண பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம், தென் ஆல்சோ நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னல்ல வந்து அந்த சேல் என்ட்ரியும் பர்ச்சேஸ் என்ட்ரியும் எப்படி போய் சீட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து மெயினாக கான்டாக்ட் வேணும். ஸோ கான்டாக்ட் கிரியேஷன் வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ஏ, கஸ்டமர் பி, தென் ஒரு சப்ளையர் ஏ அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் கிரியேஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக் சேனல்ல ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் கஸ்டமர் ஏ அப்படின்ற மாதிரி ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணியிருக்கேன், கஸ்டமர் பியும் கிரியேட் பண்ணியிருக்கேன், தென் சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தென் நம்ம வந்து இப்போ சேல் என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சேல்ஸ் அப்படிங்கிற அந்த மாடியூல் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 2 சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் வந்து ஜஸ்ட் நியூ அப்படிங்க இங்கே இருக்கு இல்லையா, இந்த நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நியூவாக நீங்கள் வந்து ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ கஸ்டமரில் வந்து நான் கிரியேட் பண்ண கஸ்டமர் ஏ அப்படிங்கிறது வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ கஸ்டமர் ஏன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து இப்போ இந்த லைன் ஐட்டம்ஸில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். ஈவன் இது வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சர்வீஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த லைன் ஐட்டம்ல ப்ராடக்ட் அப்படிங்கிறதுல வந்து தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ல இருந்தே ப்ராடக்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த மெனூஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி இதில் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து நியூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் தான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏஎம்சி ஃபார் ஏதாவது ஒரு ப்ராடக்ட். ஓகே, நான் ஜஸ்ட் ப்ராடக்ட் பி அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அது என்ன ப்ராடக்டா வேணா இருக்கலாம், நீங்க எதுக்காக வேணா ஏஎம்சி கிரியேட் பண்ணலாம். இல்ல வந்து நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியா இருக்கீங்கன்னா ஏஎம்சி ஃபார் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ற நேம் தான் இது. தென் வந்து இந்த ப்ராடக்ட் டைப்ல வந்து இது வந்து ஒரு சர்வீஸ். ஓகேவா? அதனால வந்து கூட்ஸ் செலக்ட் பண்ணாம சர்வீஸ் செலக்ட் பண்ணணும். தென் வந்து கிரியேட் ஆர்டர் வந்து நத்திங்கே இருக்கட்டும். தென் இப்போ வந்து இந்த ஏஎம்சிக்கான ஒரு சேல்ஸ் ப்ரைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க டிஃபால்ட் அப்படின்னா, நீங்கள் இதை தான் செலக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஏஎம்சி போடுவீங்க அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ரேட் செட் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் 5000 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டேக்ஸ் வேணும்னா நீங்கள் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் டிஃபால்ட்டாக டேக்ஸ் எனேபிள் பண்ணலை, பட் வந்து உங்களால் டேக்ஸ் கொடுத்துக்க முடியும். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் டேக்ஸ் எனேபிள் பண்ணியும் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ தென் வந்து இந்த ரெஃபரன்ஸ்ல வந்து நீங்க ஏதாவது உங்களோட இந்த சர்வீஸ் பத்தின ஏதாவது ரெஃபரன்ஸ் வந்து நீங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? சேமஸ் இந்த இன்டர்னல் நோட்ஸும் நீங்க வந்து ஏதாவது நோட்ஸ் இந்த சர்வீஸ் பேஸ்டே ஏதாவது நோட்ஸ் கொடுத்தீங்கனாலும் இதுல வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதை மட்டும் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏஎம்சி ஃபார் ப்ராடக்ட் வீல் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஆர்டர்ஸ்ல இருந்து இங்கேயே கொட்டேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆல்ரெடி நம்ம வந்து கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வச்சு ஒரு டிராஃப்ட் மாதிரி இந்த கொட்டேஷனோட கிரியேட் ஆயிருக்கு. இது இன்னும் அதாவது இந்த கொட்டேஷன் வந்து சேவ் ஆகல முழுசா. ஸோ நான் வந்து இப்போ கஸ்டமர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். தென் ப்ராடக்ட்ல போயிட்டு ஏஎம்சி ஃபார் ப்ராடக்ட் பி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா 5000 அப்படிங்கிற ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ அமௌண்ட் வந்துருச்சு. தென் வந்து இதை நான் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அதாவது சேல்ஸை பொறுத்தளவுக்கு ஓடோட சேல்ஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சேல்ஸ் கொட்டேஷன் அனுப்புவீங்க. அதை வந்து ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க. இதே வந்து நீங்கள் வந்து இன்வென்ட்ரி பேஸ்டு கம்பெனி, அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ வந்து இப்போ ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் சேல் பண்ணுற கம்பெனி அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா அதுக்கு டிசி எல்லாம் போடுவீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம ஃப்ளோ செட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து சர்வீஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இதில் வந்து டிசி எதுவும் வராது. ஜஸ்ட் நீங்கள் சேல்ஸ் கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அதை சேல் ஆர்டராக கன்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த மாதிரி
இருக்கும். இது வந்து சேல் ஆர்டர். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, ஸ்டேஜஸ் இங்க இருந்து நீங்க பாத்துக்கலாம். கொட்டேஷன் சென்டா இல்லையா. இதுல வந்து சேல்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இது சேல் ஆர்டர் ஸ்டேஜ்ல இருக்கு. நீங்க வந்து இதுல கொட்டேஷன் வந்து நீங்க இமெயில் பண்ண முடியும், வாட்ஸ்அப் பண்ண முடியும். அது மாதிரி இதுல நிறைய ப்ரொவிஷன் இருக்கு. அதுக்கான வீடியோஸ்லாம் நாங்க எங்களோட சேனல்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீன்னா நீங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா. நான் இப்ப வந்து இதுல ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, இப்ப நம்ம வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த எய்ம்ஸ், அதாவது இந்த சர்வீஸ்க்கு வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். அப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா அந்த அக்கௌண்ட்டை தான் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரோம். அதை எங்க பண்ணணும் அப்படின்னா, இந்த அக்கௌண்டிங் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ப்ராடக்ட். ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட்ல இருந்தே போறேன். இப்போ ப்ராடக்ட்குள்ள இருந்தோம், ப்ராடக்ட்குள்ள இருக்கும். ஜஸ்ட் ஏஎம்சி ஃபார் ப்ராடக்ட் பி அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். இங்க அக்கௌண்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதுல கிளிக் பண்ணி இன்கம் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல நம்ம கிரியேட் பண்ண ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கான ஆன்சர் இப்போ நான் என்ட்ரி போடுறப்ப தெரிஞ்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. நான் ஜஸ்ட் அதுக்கடுத்து கிரியேட் இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரும். இதில் வந்து ரெகுலர் இன்வாய்ஸ், டவுன் பேமெண்ட் பர்சன்டேஜ், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ரெகுலர் இன்வாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் டிராஃப்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் தெரியுதா. இதில் வந்து ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஃபெச் பண்ணிடும். ஏன்னா நம்ம இந்த ஏஎம்சி ஃபார் ப்ராடக்ட் பி அப்படிங்கிற சர்வீஸ்க்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதாவது செட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால ஆட்டோமேட்டிக்காக இந்த அக்கௌண்ட்டை அதை ஃபெச் பண்ணிக்கும். தென் இதில் வந்து ஏதாவது இன்வாய்ஸ் டேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, நம்ம இது வந்து ஒரு அதாவது ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா. அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா அக்கௌண்டிங்கில். நான் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது அக்கௌண்டிங்கில் போனீங்கன்னா ஏஎம்சி சேல்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஏஎம்சியோடது செகண்ட் இன்வாய்ஸ் வந்து இப்போ நம்ம கிரியேட் பண்ணது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜேர்னல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெச் பண்ணி எடுத்துப்போம். அது எப்படி ஃபெச் பண்ணுதுன்னா, நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அதாவது இந்த ஜேர்னல் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணிக்கிச்சு. இது எப்படி ஃபெச் பண்ணுச்சுன்னா, நம்ம ஜேர்னல் கிரியேட் பண்ணுறப்பவே இந்த ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட் வந்து வந்துச்சுன்னா இந்த ஜேர்னலில் தான் போஸ்ட் ஆகணுங்கிறத நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்து இங்கே ஏஎம்சி சேல்ஸில் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி வந்து நான் இந்த அக்கௌண்டிங்குள்ளே இருந்தே உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் அப்லோடும் பண்ணலாம், நியூ கொடுத்து கிரியேட் பண்ணலாம். நான் இந்த கூட்ஸ் பர்ச்சேஸில் போய் நியூ கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து சப்ளையர் ஏ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து கேட்லாக்ல இருந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ச்சேஸோடது வந்து அக்கௌண்ட் ஃபெச் ஆகாது, நம்மளே வந்து மேனுவலாக இந்த மாதிரி ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து அதாவது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இப்போ எவ்வளோ அமௌண்ட்டோ அதாவது 1000 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட், தென் நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னலில் இந்த என்ட்ரி வந்து போஸ்ட் ஆகும். ஸோ பில்லில் வந்து இப்போ வெண்டர் பில் வந்து 1 அப்படின்ற மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, இங்கே கஸ்டமர் நம்ம சேல்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணதை வந்து ஸோ இன்வாய்ஸஸில் போனோம்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பில் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வெண்டரில் போய் பில்ஸில் போனீங்கன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பில்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், டிராஃப்டில் இருக்க பில்லும் நமக்கு எடுத்துகிட்டு வரும். அதுவும் நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஓகேவா. ஸோ இப்படியும் பார்க்கலாம். இப்போ ஏஎம்சி அதாவது வவுச்சர் டைப் வைஸ் நீங்கள் எவ்வளோ பில் பண்ணியிருக்கீங்கிறத இப்போ ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ்க்குள்ளே எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் இந்த மாதிரி கூட்ஸ் பர்ச்சேஸ்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ஓடோவில் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.